ஜின்னை பத்தி பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க ஜின்னு மனுஷனுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குது. சகோதரர் முன்னாடி கேட்கும்போது ஜின்னோட உதவி கேட்கும்போது செய்யல, அவங்க கேட்டு போனாங்க அப்படின்னாங்க. சூரத் அன்ஆம்ல வசனம் 120 அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான், ஜின்னுகளையும் மனிதர்களை வச்சு கேட்கும்போது இந்த மாதிரி ஜின்னுகளை நீங்க மனிதர்களை பார்த்து சூரா அன்ஆம்ல இறைவன் ஒன்று சேர்க்கும் நாளில் ஜின்களின் இனத்தாரை நோக்கி நீங்கள் அதிகமான மனிதர்களை உங்களுடன் சேர்த்து வழிகெடுத்து விட்டீர்கள் என்று கூறுகிறான். அதற்கு மனிதர்களில் உள்ள ஜின்களின் நண்பர்கள், எங்கள் இறைவா, எங்களில் சிலர் மற்றவர்களின் மூலம் பயனடைந்திருக்கின்றனர், நீங்கள் எங்களுக்கு விதித்த காலத்தை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜின்கள் வந்து மனிதர்களை வழிகெடுத்ததாக இப்ப வாட்சி வசனத்தில் இருக்குன்னு கேட்கிறாங்க. முதல் ஜின்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரெண்டு விதமா முதல் விளக்கி இருக்கோம். ஈமானின் கிளைகள்ங்கிற தலைப்புல உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். ஜின்னு என்பது வந்து இரு அர்த்தத்தில் இஸ்லாத்தில் பயன்படுத்தப்படுது. ஒன்னு வந்து ஷைத்தான் இருக்கான்ல, மனிதனை வழிகெடுக்கிற ஷைத்தான், அவனை எதை சேர்ந்தவன்? கான மினல் ஜின்னி, இப்லீஸ் ஒருத்தன் தான் இல்லைங்க. முதல் ஜின்னுண்டா என்ன ஷைத்தான்டா என்னன்னு விளங்கிட்டோம்னு குழப்பம் வராது. அதாவது மலக்கு என்ற ஒரு படைப்பை எல்லாம் படைச்ச மாதிரி ஜின்னு என்று ஒரு படைப்பை படைக்கிறான். சரியா? ஷைத்தான் என்று ஒரு தனி படைப்பு எல்லாம் படைக்கல, எல்லாம் விளங்கிக்கணும். மலக்குன்னு ஒரு படைப்பு, மனுஷன் ஒரு படைப்பு, ஜின் என்று ஒரு படைப்பு, இதைத்தான் எல்லாம் படைச்சான். அந்த ஜின்னில் உள்ள ஒருத்தன் தான் இப்லீஸ்ங்கிறவன். அவன் மலக்குகளோடு எல்லாம் எதுக்கு வச்சிருந்தான் நமக்கு தெரியல, மலக்குகள் அவன் எல்லாம் வச்சிருந்தான். மலக்குகளோடு அவனை என்ன செஞ்சிருந்தான்? எல்லாம் இணைத்து வைத்திருந்தான். அவன் மலக்கு இல்ல. அவன் எந்த படைப்பை சேர்ந்தவன்? அல்லாஹ்வே சொல்றான் அந்த இப்லீஸை பற்றி பேசும்போது, கான மினல் ஜின்னி, இவன் ஜின் இனத்தில் உள்ள ஒருவனாக இருந்தான் அப்படின்னாச்சு. அப்ப அவன் ஜின்னு. இப்ப வந்து எந்த இடத்துல பெரியதுன்னு கேட்டா, இவனை வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணிய சொல்லி எல்லாம் உத்தரவு போடுறாங்கல்ல, மலக்குகளோட இவன் இருந்ததுனால இவன் பணிஞ்சிருக்கணும், மற்ற ஜின்கள்லாம் இருக்கல. இவனை கொண்டே மலக்குகளோட எல்லாம் வச்சிருந்தான். எதுக்கு வச்சான்னு சொல்லப்படல, ஆனா குர்ஆன்ல உள்ளபடி இருந்திருக்கான். அந்த இடத்துல இருந்தனால சைதா செய்ய சொல்லும்போது மறுத்திருக்கான். பணிய சொல்லுவேன் நினைச்சுட்டான், நான் பணிய முடியாது அப்படின்ட்டான். களிமண்ணால் படைத்தவருக்கு நான் பணி வேணா, என்னை நெருப்பினால் படைத்தால் அவர் வந்து களிமண்ல படைத்தாய் என்றெல்லாம் லாஜிக் பேசி என்ன செஞ்சான், நான் பணிய முடியாதுன்ட்டான். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த இப்லீஸ் ஜின்னுதான், ஜின்னுல உள்ள இப்லீஸை விரட்டிட்டான். விரட்டும் பொழுது அவனுக்கு மனிதர்களுக்கு மாதிரி அவனுக்கு சந்ததிகள் பெருகும். மனிதர்களுக்கு மாதிரி என்ன செய்யும், அவனுக்கு சந்ததிகள் பெருகும் இல்லையா? அந்த சந்ததிகள் தான் ஷைத்தான்கிறது. இப்லீஸுடைய வாரிசுகள் தான் யாரு? ஷைத்தான். அப்ப ஷைத்தானுடைய மூல இனம் என்னன்னா ஜின்னு தான். அது தனி இனம் கிடையாது. ஜின்னுங்கிற ஒரு இனத்தில் இப்லீஸ்னு ஒருத்தன் வர்றான். அந்த இப்லீஸுடைய புள்ள குட்டிகள் மட்டும் ஷைத்தான் தனி இனம் ஆயிடுறாங்க. வழிகெடுக்கிறதுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் அவனுக்கு வரத்தை கொடுக்க மாத்திரான். அவனுடைய படைப்பு தன்மையை வந்து அல்லாஹ் மாத்திரான். ஆனா அவன் ஜின்னு தான். அவன் இப்லீஸும் ஜின்னு தான். இப்லீஸுடைய ஷைத்தான் சொல்றவன் எல்லா ஷைத்தான்களும் ஜின்ன சேர்ந்தவங்க தான், எல்லா ஷைத்தானுமே படைப்புல. ஏன்னா அல்லாஹ் வந்து ஷைத்தான் ஒரு தனி படைப்பு படைக்கல. அவன் இறைவனுக்கு கட்டுப்பட மறுத்ததனால் அவனை வெளியேற்றும் பொழுது அவன் என்ன செஞ்சான்? அல்லாஹ் அப்படி கேட்கிறான், அப்ப தத்தகிதுனஹு வ ذُرِّيَّتَهُ, அவனையும் அவனுடைய பிள்ளை சந்ததிகளையும் நீங்கள் வந்து நண்பர்கள் ஆக்கி கொள்ள அல்லாஹ் கேட்கிறான். இப்லீஸை பத்தி சொல்லும் பொழுது அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் கேட்கிறான்ல, அவங்க தான் ஷைத்தான்ங்கிறவங்க. ஷைத்தான்ங்கிற சிகிர்க்காக இது விளக்கத்தை சொல்லல, ஏற்கனவே ஈமானின் கிளைகள் ஆதாரத்தோடு நினைஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த ஷைத்தானை பத்தி அல்லாஹ் கூப்பிட்டு கேட்கும் பொழுது எப்படிதான் சொல்லுவான், இந்த ஜின்கள் எல்லாம் வழிகெடுத்து ஷைத்தான் வழிகெடுக்கிறான். ஷைத்தான் வழிகெடுத்தா யார் வழிகெடுத்தான்னு அர்த்தம்? ஜின்னு தானே வழிகெடுத்திருக்குது. ஷைத்தானே ஜின்னு தானே. அப்ப ஜின்னை வந்து ஷைத்தானை அழைத்து வைத்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்க மனுஷன் போட்டு பேர் கெடுத்துறீங்களப்பா, மின்னல் ஜின்னத்தி ஒன்னாசுன்னு வருது, அதுலயும் ஜின்னடா யாரு? ஷைத்தான் சொல்றான்ல. மனிதர்களுடைய உள்ளங்கள்ல தீய எண்ணத்தை போடக்கூடியவர்கள் மனிதர்களும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள் வருது. அந்த ஜின் எது? அந்த ஜின்னில் ஒரு வகையாக இருக்கிற ஷைத்தான் தான் சொல்லப்படுது. அவன் தான் உள்ளத்துக்குள்ள வரைக்கும் ஊடுருவான். அந்த சாதாரண ஜின்களுக்கு அந்த ஆற்றல் கொடுக்கல. ஜின்னுடைய சந்ததியாக இருக்கு, ஜின்னுடைய ஒரு அங்கமாக இருந்த இப்லீஸ் இருக்கிறான, அவனுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் மட்டும்தான் இங்க வரைக்கும் ஊடுருவ கொடுத்துருக்கான், மற்ற ஜின்னுக்கு கொடுக்கல. அவனும் ஜின்னு இவனும் ஜின்னு தான். ஒரு ஜின்னு வந்து மனிதனை மாறிய நல்லவன் கெட்டவனாக இருக்கக்கூடிய சாலிகான ஜின்கள்லாம் இருக்குன்னு வருதுல, நல்ல ஜின்கள் இருக்கு, அதே சூரத்தில் ஜின்ல வருது. நல்ல ஜின்கள் இருக்கு, கெட்ட ஜின்கள் இருக்குன்னு வருதுன்னா இந்த இப்லீஸ் அல்லாத மற்ற ஜின்கள் கூடிய விஷயம். இப்லீஸும் இப்லீஸுடைய பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, அவனுடைய சந்ததிகளும் அல்லாட்ட சவால் விடுறாங்க, நீ எங்களை கெடுத்துறீல, வெளியேற்றில, எனக்கு ஒரு டைம் கொடு, நான் மனுஷனை வழி எடுத்து காட்டுறேன்,
அப்படின்னு கேட்கிறான். அல்ல முடிஞ்சா பாத்துக்கடா, என்னுடைய நல்லடியார்கள் உனக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்றான்ல. அப்ப அல்லாட்ட அந்த அவகாசம் கேட்டதுனாலதான் என்ன செய்யறான், நான் ஆசை வார்த்தை காட்டுவேன், நான் வந்து நல்லதை கெட்டதாய் காட்டுவேன், அவங்க நான் சொன்னதெல்லாம் செய்வாங்க அல்லாட்டே சொல்றான். செஞ்சுக்க, உனக்கு அந்த பவரை தந்தாச்சுன்றான்ல. அப்படி கொடுத்த காரணத்தினால்தான் இப்லீஸுக்கு சந்ததியா இருக்கக்கூடிய சைத்தான்கிற ஜின் இருக்குல்ல, சைத்தான்கிற வகையை சேர்ந்த ஜின்கள் மட்டும்தான் நம்ம இடத்துல ஊடுருவாங்க, உள்ளத்துல நுழைவாங்க. நல்லது செய்யும்போது செய்யாதேமாங்க, கெட்டது செய்யும் போது செய்ய நல்ல காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சைத்தான்கள் நம்மளை கெடுத்தாங்களா இல்லையா? ஜின்னு தானே கெடுத்தது. நரகத்துக்கு நம்ம போறோம்னு சொன்னா நம்ம நரகத்துக்கு போக ஆக்குனது யாரு? ஜின்னு தான். எந்த ஜின்னு? சைத்தான்கிற ஜின்னு. சைத்தான் என்கிற ஜின்னு தான் கெடுத்துட்டீர்கள் நல்லா சொல்றானே. சைத்தானை பார்த்து தான் சொல்றான், சைத்தான் தான் கெடுத்தான். சைத்தான்கிற ஜின்னு தான். சைத்தானுடைய வாப்பா வந்து முதல் வாப்பா ஜின்னு தான். அந்த ஜின்னுடைய சந்ததியா இருக்கிற காரணத்தால் அவனும் ஜின்னு இனத்தை சேர்ந்தவன் தான். அதனால ஜின்னு என்பதை வந்து அல்லாஹ் ரெண்டு விதமா குர்ஆன்ல பயன்படுத்துறான். நல்லவர்கள் கெட்டவர்களாக இருந்து நான் மனிதர்கள் மாதிரி செயல்படக்கூடிய ஜின்கள் ஒரு வகை. இன்னொரு வகையான ஜின்கள் இப்லீஸ் என்பவனுடைய சந்ததியாக இருந்து மனிதர்களுடைய உள்ளங்கள் வரைக்கும் ஊடுருவி கெட்ட எண்ணங்களை போற அதுதான் செய்வான். இந்த சிகிருக்கு துணைக்கு வரமாட்டான். அவன் வேலை என்னன்னு கேட்டா நல்லது கெட்டதாக்குறது, கெட்டது நல்லதாக்குறது, நம்மளை அமல் செய்ய விடாம தடுக்கிறது, நம்மளை பாவம் செய்வது தூண்டுவது, இந்த வேலைகளை செய்யக்கூடியவன் தான் அந்த சைத்தான். அவன் ஜின்னுதான். அல்ல அந்த ஜின்ன நரகத்துல போடுவோம்னு சொல்றான்ல, அதெல்லாம் யாருக்கு தான் சொல்றான்? இந்த சைத்தானுடைய வேலையை செஞ்சவன், வழி கெடுத்தவன் இவனை தான் சொல்லி காட்டுறான். அதனால இந்த ஜின்னுடைய விளக்கத்தை தெரிஞ்சுட்டா குழப்பம் வராது.